கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட சாத்தானை பற்றியதான 5 கேள்விகளும் அதற்கான பதில்களையும் இந்த செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சாத்தானை பற்றிய அநேக குழப்பங்களும் அநேக கேள்விகளும், அந்த கேள்விக்கான பதில்கள் தெரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவை இந்த நாளிலும் கூட வேதாமத்தின் அடிப்படையில் சாத்தானை பற்றிய 5 முக்கிய கேள்விகளும் அதற்கான வேத விளக்கங்களையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பொதுவாகவே நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது சாத்தான், பிசாசு இவர்களை போன்ற வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அதை கண்டு பயப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பயப்படுத்துவதற்காக, நீ இதை செஞ்சீனா, இப்படி பண்ணினா நான் பிசாசட்ட சொல்லிடுவேன், அல்லது நீ பிசாசட்ட போயிடுவேன், சாத்தான் இடத்துல போயிடுவேன் அப்படின்னு குழந்தைகளை பயமுறுத்துறதுக்காக இப்படி பெற்றோர்கள் கூட இந்த வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். இன்னும் சில நேரங்களில் பிசாசு என்பவன் இந்த பூமிக்கு அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத கூட ஜனங்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்த்து இருக்கிறோம். இன்னும் ஒரு முறை 2 சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது பூமி ஆழமாக தோண்டி கொண்டே இருந்தார்கள். அவங்க தோண்ட தோண்ட அவர்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா, நம்ம இன்னும் ஆழமாக தோண்டலாம், பிசாசு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னும் ஆழமாக தோண்டலாம், பிசாசு எங்கே இருக்கிறான்னு நம்ம ஒரு வேளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு விளையாட்டக்கூடிய காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் பிசாசு அல்லது சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு உருவத்தை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக டெவில் ஹாம் அல்லது சில உணவுப் பொருட்களில் அந்த பிசாசு என்பவன் சிகப்பு நிறத்தில் இருப்பவனைப் போல, முகக்கவசம் அணிந்தவனைப் போல, ஒரு வேலை போல ஒரு காரியத்தை தனது கையில் ஏந்தி கொண்டிருப்பவனாக, ஒரு கற்பனை காட்சிகளாக அவனை வடிவமைப்பது உண்டு. சரி, இந்த குழந்தைகள் எல்லாம் இதெல்லாம் பார்த்து தான் பிசாசு அப்படின்னு நம்புவது குழந்தைகள் மாத்திரமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் பெரியவர்களுக்கு கூட சாத்தானை பற்றியதான தவறான புரிதல் இருக்கிறத நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2016 ஆண்டில் கேலப் அப்படிங்கிற நடத்தின ஒரு கருத்து கணிப்பில் 39% அமெரிக்கர்கள் பிசாசை நம்புவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் யார் அப்படின்னா, பிசாசு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்கள். அதே போல் பர்னர் ரீசர்ச் குரூப் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 2 பங்கு அமெரிக்கர்கள் பிசாசு ஒரு உயிருள்ள ஜீவன் என்று நம்புவதில்லை. அப்போது மீதி இருக்கிறவங்கெல்லாம் பிசாசை என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அவர்கள் பிசாசு என்பவன் ஒரு லிவிங் என்டிட்டி, அதாவது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் அப்படிங்கிறத அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 62% மக்கள் பிசாசு என்பவன் ஒரு உயிருள்ள உயிரினம் அல்ல, மாறாக அது தீமையின் ஒரு சின்னம் அப்படின்னு நம்பினாலும், மீதம் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவன் உயிருள்ள ஒரு ஜீவியம் அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் சாத்தானை பற்றி அல்லது பிசாசை பற்றிய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, சாத்தானை குறித்து பிசாசை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:8 வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, வேதாமத்தில் சாத்தான் பல பெயர்களில் என்ன செய்கிறாங்க, அழைக்கப்படுகிறான். அப்போ சாத்தான் என்னவெல்லாம் அழைக்கப்படுகிறான் அப்படின்னு பல பேர்ல இருக்குது. அதுல ஒரு சிலவற்றை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். முதலாவது, வெளிப்படுத்தல் 12:10 நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். த அக்யூசர் ஆஃப் அவர் பிரதரன். 1 பேதுரு 5:8 எதிராளி, he is an adversary. மத்தேயு 12:24 பெயல்செபூல் அப்படின்னு அழைக்கப்படுகிறான். 4வதாக 2 கொரிந்தியர் 6:15 பெலியேல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெலியால் அப்படின்னு அழைக்கப்படுகிறான். 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 வலு சர்ப்பம், த டிராகன் என்று அழைக்கப்படுகிறான். மத்தேயு 13:39 சத்ரு, த எனிமி என்று அழைக்கப்படுகிறான். வெளிப்படுத்தல் 12:9 த ஓல்டு சர்பன்ட், பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறான்.
யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான், த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அந்தகாரத்தின் லோகாதிபதி, த ரூலர் ஆஃப் த டார்க்னஸ். யோபு 1:6ல சாத்தான், he is called as a Satan. மேத்யூ 4:3ல பார்க்கும் பொழுது த டெம்ப்டர், சோதிக்கிறவன் என்று அழைக்கப்படுகிறான். மத்தேயு 13:19ல பொல்லாங்கானவன், த விக்கெட் ஒன் என்று அழைக்கப்படுகிறான். மற்றும் பல பெயர்கள் சாத்தான் இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இந்த ஆய்வுல நாம சாத்தானை பற்றி சில 5 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுல முதலாவது கேள்வி, பிசாசு எங்கிருந்து வந்தான்? இரண்டாவது, பிசாசு தீயவனாகவே கெட்டவனாகவே அவன் படைக்கப்பட்டானா? மூன்றாவது, பிசாசு என்றால் என்ன? நான்காவது, பிசாசின் வேலைகள் என்ன? ஐந்தாவது, பிசாசு நம்மை எப்படி சோதிக்கிறான்? முதல் கேள்விக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிசாசு எங்கிருந்து வந்தான்? பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய எல்லா தோற்றங்களுக்கும் 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, அது நித்தியமானதாக, யாராலும் சிருஷ்டிக்கப்படாமல் கடவுளைப் போல நித்தியமானதாக இருக்க வேண்டும். அல்லது இரண்டாவதாக, அது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி இட்டர்னல் ஆர் கிரியேட்டட். அப்படியானால் சாத்தான் என்பவன் இதில் என்னவாக இருக்கிறான்? அவன் நித்தியமானவனாக, இட்டர்னல் பர்சனாக இருக்கிறானா, அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறானா? அப்போ வேதாமத்தின் அடிப்படையில் நாம் இதற்கான கேள்விகளை பார்க்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி, இந்த வசனங்கள்ல பிசாசை பற்றி நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் உங்களைப் போல என்னைப் போல மாம்ச உடலை கொண்டவன் அல்ல. அவன் மாம்ச உடலை கொண்டவன் அல்ல. ஏனென்றால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்போ he is not the flesh and blood, but he is a spirit. அவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவன் அல்ல, ஆனால் அவன் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவி என்று அவனை குறித்து இந்த வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தோடு நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14லிருந்து 17வது வசனம் வரை தேவன் மட்டும் நித்தியமானவர் என்பதை இந்த வசனத்துல அங்கு குறிப்பிடுவதை நாம் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்குள், அதாவது கர்த்தருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் என்ன செய்யுதுங்க, நிலை நிற்கிறதுமா இருக்கிறது. அப்போ அவரே எல்லாவற்றுக்கும் முன்பாக இருந்தார். மேலும் இங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பிசாசையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு காரியத்துல இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியில் இருக்கிறார்கள். இதை இன்னும் ஆழமா புரிந்து கொள்வதற்கு நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்ல, வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. அப்போ கொலோசியர் வேத வசனங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 மற்றும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோவான் 1:3. இந்த வசனங்கள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது, எதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது அப்படின்னா, முதல் விஷயம், சாத்தான் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினம். சாட்டன் இஸ் a created being அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, சாத்தானை நித்தியமானவன் என்று நினைப்பது அவனை தேவனுக்கு நிகராக வைப்பதாகும். அவன் நிச்சயமாக தேவனுக்கு நிகரானவன் அல்ல. அப்போ சாத்தான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, he is a created being. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனாய் இருக்கிறான். he is not a eternal person. அவன் நித்தியமானவன் அல்ல,
கடவுளை போல ஒரு ஒரு நித்தியத்தை உடையவன் சாத்தான் அல்ல. சரி, இரண்டாவது கேள்விக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிசாசு தீயவனாக சிருஷ்டிக்கப்பட்டானா அல்லது அவன் தீயவனாக மாறினானா? சில நேரங்கள்ல இந்த ஒரு கேள்விகள் அநேகருடைய மனதில் இருக்கும். சாத்தான் எப்படி ஆரம்பத்திலிருந்தே சாத்தானா இருந்தானா அல்லது அவன் சாத்தானாக இந்த ஒரு மோசமான ஒரு காரியத்தை எப்பொழுது பெற்றுக்கொண்டான் என்கிற ஒரு கேள்வி குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். ஆகவே அவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம். இப்போ அவன் தீயவனாக தான் சிருஷ்டிக்கப்பட்டானா அல்லது அவன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவன் தீயவனாக மாறினானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேத வசனங்களை வைத்து அதற்கான விடையை நாம் கண்டடைவோம். ஆபக்கூக் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் தேவனை பற்றி இவ்வாறு கூறுகிறது: தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அப்போ தேவனை குறித்து சொல்லும் பொழுது நீர் தீமையை காணாத சுத்த கண்ணரே. அப்ப இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனால் தீமையை பார்க்க கூட என்ன செய்ய முடியாதுங்க, முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரால் எப்படி ஒரு தீய மனிதனை உருவாக்க முடியும் அல்லது சிருஷ்டிக்க முடியும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் எவ்வாறு கூறுகிறது: சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவரும் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ தேவன் தீமையை பார்க்க கூடாதவர். தேவன் தீமையினால் சோதிக்கவும் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, மாட்டார். ஒருவனை தீமையாக சிருஷ்டிக்கப்பட்டு அவனை தீமையில அவனுடைய வாழ்க்கையை தள்ளுவதற்கு தேவன் தீமையை செய்யக்கூடிய ஒருவர் அல்ல. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்: தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவாகிலும் இருள் இல்லை. அப்போ கர்த்தருக்குள் இருள் இல்லை. அவருக்குள்ள இருள் மாத்திரம் இல்லையா என்று கேட்போம் என்றால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பொய்யுரையாத தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்குள்ள இருளும் இல்லை, ஆண்டவருக்குள்ள பொய்யும் இல்லை. அப்படின்னா பொய் சொல்வது இருள், பொய் சொல்வது தீமை. அப்ப நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன், நம்முடைய தேவன் தீமை நினைக்காத ஒரு தேவன். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் தான் தீமையின் தோற்றுவிப்பாளர் என்று கற்பனை கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து பார்க்க முடியாது. He never do anything evil in this world. இரண்டாவதாக தேவன் சாத்தானை தீயவனாக சிருஷ்டித்தார் என்ற முடிவையும் அதற்கான அந்த பதிலையும் இந்த வசனங்கள் அங்கு நிராகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 6-7 இங்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனம் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவன் தீமையை சிருஷ்டிக்கக்கூடிய ஒருவர் என்று இந்த வசனத்தை வைத்து அவர்கள் தவறாக உபதேசிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் சமாதானத்தை உண்டாக்கி தீங்கையும் சிருஷ்டிக்கிறேன், கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறேன். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சமாதானத்தை உண்டாக்கி தீங்கையும் நான் சிருஷ்டிக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை நீங்க ஒரு மேலோட்டமாக படிக்கும் பொழுது கடவுள் தீமையை உண்டாக்குகிறார், அவர் தீமையை சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்வோம். இந்த தீமை அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஈவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதுல என்ன பயன்படுத்தியிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது கலாமிட்டி, அதாவது ஒரு பேரழிவு அல்லது விபத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை உடையதாக இருக்கிறது. அவை அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் தீமையை தண்டிக்க கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கன் மேல் தீய காரியங்களை தண்டனைகளை வரப்பண்ணுகிறாரே தவிர, தீமை செய்தால் பாவம் செய்தால் தீமையான காரியங்கள் மூலமாக அவர்களை தண்டிக்கிறாரே தவிர அவர் தீமைகளை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. ஆகவே இந்த வசனத்தை வைத்து நாம் தேவன் தீமை உண்டாக்குகிறார் என்கிற ஒரு தவறான கோட்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சாத்தான் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உயிரினம். The Satan is a created being. இரண்டாவது, he was created as a good manner. அவன் நல்லவனாகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது கடவுள் அவனை தீயவனாகவோ கெட்டவனாகவோ அவனை உருவாக்கவில்லை. மாறாக
அவன் ஒரு நல்லவனாகவே கடவுள் நல்ல முறையிலே அவனை உருவாக்கினார். ஆனால் தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலே, தன்னுடைய சுய பாவத்தினாலே அவன் தீயவனாக மாறினான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேள்வியில நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மூன்றாவது கேள்வி இதற்கான பதிலை தருகிறது. அவன் நல்லவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தான் என்றால் அவன் ஏன் தீயவனாக மாறினான்? அதற்கு முன்பதாக பிசாசு என்றால் என்ன? The third question. பிசாசு என்றால் என்ன? அவன் எப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்கிறான்? பிரியமானவர்களே, பிசாசானவன் எப்படிப்பட்ட உயிரினம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடவுள் இந்த உலகத்துல சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள்ல சிந்திப்பதற்கும் பகுத்தறிவதற்கும் தங்களின் சொந்த நல்ல அல்லது கெட்ட முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு திறனை எந்த சிருஷ்டிப்புக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு 7 அறிவு அப்படி 6 அறிவு அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய தங்களுடைய முடிவுகளை சொந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சிருஷ்டிப்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்னா அது 2 சிருஷ்டிப்புகள் தான். ஒன்று மனிதர்கள், இன்னொன்று தேவதூதர்கள். அப்போ சாத்தான் மனிதனாய் இருந்து பிசாசாக மாறினானா அல்லது தேவதூதனாய் இருந்து பிசாசாக மாறினானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் 6:11 வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, சாத்தான் மாம்சமும் இரத்தமும் உடையவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். ஆகவே அவன் மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. அப்போ மனிதனாக அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால் there is no other option. He could be the angel of the heaven. அவன் தேவ தூதனாகவே அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ சாத்தான் பிசாசு என்றால் என்ன? அவன் எப்படிப்பட்ட ஒரு உயிரினம் என்றால் அவன் தேவ வானங்களின் தேவ தூதனாக இருக்கிறான். 2 பேதுரு 2:4 சொல்லும் பொழுது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டுள்ளாக அவர்களை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவர்கள் பாவம் செய்த தேவ தூதர்கள், பிசாசு என்பவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த ஒரு தேவ தூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ தூதர்களுக்குரிய ஒரு குழு அங்கு இருக்கிறது. அவர்கள்தான் பிசாசு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்களுக்காக ஒரு நரகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் அந்த தண்டனை வழங்குவதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்க? காத்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 25:41 வசனம் நமக்கு போதிக்கும் பொழுது நரகத்தை பற்றி ஒரு வார்த்தை குறித்து அங்கு சொல்லும் பொழுது, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:6 வசனத்துல மூப்பர்களுடைய தகுதிகளை பற்றி பேசும் பொழுது இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவன் இருமாப்படைந்து, யாருங்க? மூப்பனாய் இருக்கக்கூடிய இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அப்போ பிசாசு ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் அப்படிங்கிறது 1 தீமோத்தேயு 3:6 நமக்கு சொல்லுகிறது. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே இல்லாதபடி. அப்ப பிசாசு தேவனுக்குரிய ஒரு தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்னா அவன் செய்த தவறு, அவனுக்கு இருந்த இருமாப்பு, அவனுக்கு இருந்த மேட்டுமை, ஏதோ ஒரு வகையில தன்னை தேவனை போலவோ அல்லது தேவனுக்கு மேலாகவோ தன்னை அவன் உயர்த்தி காண்பித்ததுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறு அப்படிங்கிறத நாம இந்த வேத வசனத்துல நாம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போ நாம ஆராய்ந்த இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் அவன் பரலோகத்தினுடைய ஒரு தூதனாக அவன் இருந்தான். அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் ஒரு சுய முடிவுகளை நன்மை எது தீமை எது என்று தேர்வு செய்யக்கூடிய ஒரு திறனுடையவனாக இருந்தான். ஆனால் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் தன்னுடைய சுயமான முடிவுகளில் அவன் தீமையை தேர்வு செய்தான். அது மேட்டுமையாக இருக்கலாம், அது பெருமையின் பாவமாக அவன் தேர்வு செய்து அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் தான் பிசாசு என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, 4வதாக பிசாசினுடைய வேலைகள் என்ன? வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில்? இந்த ஒரு
பதிலுக்கு நமக்கு அநேக பட்டியல்களை நம்ம சொல்லலாம். ஆனால் வேதாமத்தில் அவனுடைய ஒரு சில வேலைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் முதலாவது 2 கொரிந்தியர் 12:7 சொல்லும் பொழுது அவன் நீதிமான்களை துன்புறுத்தக்கூடியவனாக இருக்கிறான். 2 தீமோத்தேயு 2:26 சொல்லும் பொழுது அவன் கண்ணிகளை வைக்கக்கூடிய, அதாவது வலைகளை வைக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். மத்தேயு 13:19 சொல்லும் பொழுது அவன் மரித்தவர்களின் இருதயங்களிலிருந்து வார்த்தையை எடுத்து போடுகிறான். மன்னிக்கவும், மரித்தவர்கள் அல்ல, மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து போடக்கூடியவனாக இருக்கிறான். எபேசியர் 4:24 சொல்லும் பொழுது அவன் மனிதனுடைய இருதயங்களின் பொல்லாத நோக்கங்களை விதைக்கக்கூடியவனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 சொல்லும் பொழுது அவன் சுவிசேஷத்தின் ஒளியை காணாதபடி மனிதர்களுடைய மனதை குருடாக்கக்கூடியவனாக இருக்கிறான். யோவான் 8:49 அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5:19 அவன் உலகத்தை தன் செல்வத்தின் கீழ் வைத்திருக்கிறவனாக இருக்கிறான். அடுத்ததாக மத்தேயு 4:1 அவன் மனிதர்களை பாவம் செய்ய சோதிக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய வேலைகளாக இந்த பூமியில இருக்குது. அடுத்தது 5வது முக்கியமான கேள்வி, சாத்தான் நம்மை எப்படி சோதிக்கிறான்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ இன் அவர் லைஃப் how Satan deceives us, how the devil deceive each one of us. பிரியமானவர்களே, ஒருவர் ஒருமுறை என்னிடம் கேட்கும் பொழுது, சாத்தானுக்கு நம் மனதை அணுகும் அதிகாரம் உண்டா? சாத்தானால் நம் எண்ணங்களை படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த கேள்விகள் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சாத்தான் நம்மை எப்படி சோதிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:13 சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பிரியமானவர்களே, சில நேரங்களில் மக்கள் அப்படிதான் சொல்ல விரும்புகிறார்கள். சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த சோதனை தந்துட்டாரு, தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுத்துட்டாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர் அல்லங்க, அவர் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாராக. ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே தேவன் இந்த சோதனை எனக்கு கொடுத்தார் என்று நாம் யாரும் என்ன செய்யாதிருப்போமாக, சொல்லாதிருப்போமாக. ஏனென்றால் சோதனையினுடைய பிறப்பிடம் தேவன் அல்ல. யாக்கோபு அதே 1:14 இவ்வாறு சொல்கிறார், அவனவன் தன் சொந்த இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எவ்வளவு அழகாக யாக்கோபு எழுத்தாளர் இங்க சொல்றாரு பாருங்க. அதாவது மூல மொழியில இழுக்கப்பட்டு அப்படிங்கிறதுங்கிற வார்த்தையை நாம புரிந்து கொள்வதற்கு இந்த மீன் பிடிப்பவர்ல நீங்க பாருங்க, அவர்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த தூண்டில் என்ன செய்வாங்க, ஒரு புழுவை அவங்க மாட்டிட்டு அங்க போடுவாங்க. அப்ப அந்த புழு என்ன செய்யுமாங்க, அங்க இருக்கிற மீன்கள் அந்த இறையினால கவரப்பட்டு அங்கு இழுக்கப்பட்டு அந்த கொக்கியில போய் என்ன செய்யுங்க, மாட்டோம். அதே போல சாத்தான் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு தூண்டில போடுறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தூண்டில போடுறோம். அந்த தூண்டில்ல நாம எல்லாம் என்ன செய்யறோங்க, இழுக்கப்படுகிறோம், நாம கவரப்படுகிறோம். அவை நாம் எல்லாரும் அவரவர்களுடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு நாம் என்ன செய்யறோங்க, நாம சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப சிக்குண்டு அப்படின்னா இறையை காட்டி ஏமாற்றக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவை பிசாசு உங்களுக்கு முன்னால் இறையை தொங்கவிட்டு நீங்கள் அதை எப்பொழுது கடிப்பீர்கள் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த வேத வசனங்கள்லேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இரண்டாவதாக, உங்களுக்கு ஒரு சோதனையாக இருப்பது எனக்கு ஒரு சோதனையாக இருக்காது. சில நேரங்களில் பலருக்கும் நண்பர்களோடு வெளியில சென்று அல்லது தனியாக சென்று மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இது ஒரு சோதனையா இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த சோதனை இருக்காது. சில பேருக்கு கெட்ட வார்த்தை பேசுவது ஒரு சோதனையாக இருக்கலாம், அந்த சோதனை இன்னொருவருக்கு இருக்காது. இப்படி ஒருவருக்கு இருக்கிற சோதனை மற்றவர்களுக்கு இருக்காது. அப்படியானால் கேள்வி இதுதான்,
என்னை சோதிக்க எந்த பாவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். அப்போ சாத்தான் எப்படி இவர்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனால் எப்படி சோதித்து பார்க்க முடியும்? ஒவ்வொருடைய குறைகளும் அவனுக்கு எப்படி தெரியும்? இவங்க எதுல பலவீனமா இருக்கிறாங்க, இவங்க எதுல விழுந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எப்படி சாத்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களின் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நமக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாய்ப்புக்காக அவன் நம்முடைய வாசப்படியிலே, நம்முடைய இருதயத்தின் கதவுல அவன் நின்று காத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் கீழே 1 பேதுரு 5:9 சொல்லும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிராக நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நண்பர்களே, நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் தான் உலகத்தில் உள்ள மற்ற அனைவரும் எதிர்கொள்ளும் அதே சோதனை தான் நம்ம என்ன செய்யறோங்க, எதிர்கொள்கிறோம். அதை தான் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கீழ அதற்கு தப்பிக்கும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். அப்போ நம்முடைய சோதனைகள் பொதுவாகவே பொதுவான ஒரு சோதனைகளாக இருக்கிறது. மற்றவர்கள் அனுபவிக்கும் அதே காரியத்தை தான் நாமளும் என்ன செய்யறோங்க, அனுபவிக்கிறோம். நமக்குன்னு அதாவது பலவீனங்கள் தான் வித்தியாசமா இருக்குமே தவிர, மற்றபடி சில பலவீனங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான். நமக்குன்னு ஒரு புதுசா ஒரு பலவீனம் எது என்ன செய்ய போறது இல்லைங்க, இருக்க போறதில்லை. 1 யோவான் 2:15-16 சொல்லும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பாவத்திற்கு அடிப்படையாக சாத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 3 பிரிவுகள்ல நம்ம பார்க்கும் பொழுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 3 அப்படின்னா அதுல குறிப்பாக என்னை எப்படி சோதிக்க வேண்டும் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? இந்த 3ல எதுல நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படிங்கிறத சாத்தானுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம இதை புரிந்து கொள்வதற்கு யோபு புஸ்தகத்தை குறித்து நாம் சற்று ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க யோபுனுடைய வாழ்க்கையில யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவன் பணக்காரனாக இருக்கிறான், ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ சாத்தான் 1ஆம் அதிகாரத்துல தேவனிடத்துல போய் கேட்கிறாரு, நீங்க யோபுனுடைய செல்வம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதனாலதான் அவன் உங்களை விசுவாசிச்சிருக்கிறான், அவனுக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் உங்களை விசுவாசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. தேவன் அனுமதிக்கிறாரு. சாத்தான் என்ன செய்யறாங்க, யோபுனுடைய செல்வத்தை எடுக்கிறாரு, ஆடு மாடுகளை எடுக்கிறாரு, அவளுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் எடுக்கிறார். ஆனாலும் யோபு 1:22 சொல்லும் பொழுது, யோபு பாவம் செய்யவில்லை, அந்த தருணத்திலும் செய்யவில்லை. இப்ப 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, மீண்டும் சாத்தான் யோபினிடத்துல இருக்கக்கூடிய அவனுடைய சரீரத்தை அவர் என்ன செய்யறாங்க, அங்கு சோதிக்கிறான். அவருடைய சரீரங்கள் எல்லாம் புண்களாக ஓட்டை எடுத்து சொரியும் அளவிற்கு அவருடைய சரீரங்கள் அங்கு செத்து போகிறது. அவருடைய மனைவியும் அவரை தூசித்து ஜீவனை விடும் என்று அந்த மனைவியும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவருக்கு விரோதமாக மாறுகிறார். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையும் கூட யோபு 2:10 சொல்லும் பொழுது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யலைங்க, பாவம் செய்யவில்லை. அப்ப பிரியமானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையில சாத்தான் செய்த அந்த சோதனைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவன் நன்றாக தெரிந்திருக்கிறான். இரண்டாவதாக, மனிதனுக்கு பொதுவானது எது என்பதையும் அவன் அறிவான். அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப ஒரு தோண்டிலை அவன் என்ன செய்வாங்க, அந்த மனிதனுக்கு கொடுப்பான்.
அப்போ யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல சாத்தான் எப்படிப்பட்ட தந்திரங்களோடு யோபுவை சோதித்தான், எப்படிப்பட்ட செயல்பாடுகளை அவன் கையில் எடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் கிடைக்குது. இப்படியெல்லாம் சாத்தான் சோதிப்பான், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சாத்தான் சோதனைகளை கொண்டு வருவான் அப்படிங்கிற ஒரு மேனுவல் புக் மாதிரி நமக்கு கிடைக்குது. அதுல முதலாவது என்ன அப்படின்னா, முதலில் யோபுவினுடைய செல்வம், அவனுடைய உடைமைகள், அவனுடைய பணம், சொத்துக்கள் என்று அவனுடைய செல்வத்தை அங்கு தாக்குகிறான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உடைமைகள், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த வகையில் சாத்தான் நம்மை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவதாக யோபினுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல சோதனை கொண்டு, அவனுடைய பிள்ளையின் மூலமா சோதனை, அவருடைய மனைவியின் மூலமாக சோதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை வைத்தும், நம்முடைய உறவினர்களை வைத்தும், நம்முடைய மனைவி அல்லது கணவனை வைத்து சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குது அப்படின்னு. மூன்றாவதாக யோபினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள விஷயம், யோபினுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக அவன் சோதனை. அவருடைய சரீரம் நல்லா இருக்கு, எல்லாம் போயிட்டாலும் அவருக்கு சரீரம் நல்லா இருக்குது என்று அவருடைய ஆரோக்கியத்தை அவன் தாக்குகிறான். இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் என்ன செய்வாங்க, ஒரு நோய்களை கொண்டு வருவான், ஒரு பலவீனங்களை கொண்டு வருவான். அந்த பலவீனத்தை நிமித்தம், குணமாகாத நோய்கள் நிமித்தம் நமக்கு சோதனைகளை சாத்தான் கொண்டு வருவான். அடுத்தது நான்காவதாக யோபினுடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவியின் மூலமாக அவன் சோதனை கொண்டு வருகிறான். இன்றைக்கு அநேக நேரங்களில், அநேக குடும்பங்களில் சாத்தான் மனைவிகள் மூலமாக சோதனையும் கொண்டு வருவான். அது கணவனாகவும் அது இருக்கலாம். அடுத்தது ஐந்தாவதாக நண்பர்களின் மூலமாக யோபினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தது. நண்பர்கள் எல்லாரும் வந்து யோபுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவர்கள் மூலமாக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அடுத்தது இறுதியாக யோபினுடைய வாழ்க்கையில் அவனுடைய பொறுமையின் மூலமாக, பெருமையின் மூலமாக அங்கே என்ன செய்கிறாங்க, சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆவே பிரியமானவர்களே, இதெல்லாம் தான் சாத்தானுடைய ஒரு மேனுவல். இதன் மூலமாக சாத்தான் நம்ம என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான், சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சாய்ஸ் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. அவன் நம்மை சோதிப்பதும் சோதிக்காமல் இருப்பதும். ஆவே தான் 1 பேதுரு 5:8 சொல்லும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Let us be aware and be careful of devil and for all his evil things. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த பாடத்தை கொண்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.